டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல் பற்றியும் அங்கே கொடுக்குற சிகிச்சை முறை பற்றியும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் அப்ராட்லேருந்து நிறையா உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நிறைய ஆலோசனைகள் உங்ககிட்ட பெறுறாங்க. இதில் சில பேர் வர முடியாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்குறீங்க? இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட பேஷண்ட்கள் வெளிநாட்டில் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நான் எந்த வகையில் சிகிச்சை அளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாலு காலத்தில் நிறைய வசதிகள் இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆட்டிசம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு வச்சுங்க, அந்த பேஷண்ட்டோட என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு வீடியோ கிளிப், அவங்களோட மூமெண்ட்ஸை ஒரு வீடியோ கிளிப் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன். பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் அந்த பேஷண்ட்டை வர வைக்கிறேன். இன்னும் சிலர் வேணால் ஸ்கைப்பில் அவங்கள்ட்ட பேசி எடுத்து அவங்களோட அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கைப்லேயே பார்த்து அதுக்கு தக்க மாதிரி சிகிச்சை அளிச்சுருக்கிறேன். இன்னும் இப்போ நவீன காலகட்டத்தில் இல்லாதது இல்லை. என்ன எவ்வளோ ஈஸியான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட ஒரு செட் சொட்டு ரத்தம் மாதிரி எடுத்து நம்ம அதை பரிசோதனைக்கு வச்சிங்கன்னா, அந்த மனிதனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கிறதோ அதில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. இல்லை அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியலையா? சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது, அல்ட்ராசவுண்ட் இருக்குது. நாகரிக காலத்தில் பரிசோதனைகளுக்கு பிரச்சனையே கிடையாது. அங்கேயே எடுக்கலாம். அங்கங்கே அந்த இடத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பரிசோதனை செய்து எனக்கு அனுப்பும்போது அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறேன். இப்போ சில சமயத்தில் மாதிரி ஃப்ரான்ஸ் கண்ட்ரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். ஆனால் மெடிக்கல் டேர்ம்ஸில் எதுவும் மாற்றம் இருக்காது. அந்த பேஷண்ட்டை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு கவுண்டிங் ஒரு அளவு உயிரணுக்கள் குறைவாக இருக்குது, ஆனால் அதுதான் போட்டிருப்போம். மெடிக்கல் டேர்ம்ஸில் எந்த மாற்றமும் இருக்காது. கொஞ்சம் அந்த பாஷை தான் மாறும், ஃப்ரெஞ்சில் இருக்கும். ஆனால் மெடிக்கல் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட்ஸை பரிசோதனைகளை அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், ஸ்கைப்பில் அனுப்பலாம், இமெயிலில் அனுப்பலாம். அப்படி அனுப்பி தான் மெயினாக இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட் உடனே பார்த்த உடனே வாங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களோட ரிப்போர்ட்டுகளை பார்த்துட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் அவங்க சிகிச்சை எடுத்த பின் அந்த பேஷண்ட் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டப்பட்டு தான் வர வைக்கிறேன். உடனே எடுத்த உடனே ஒரு பேஷண்ட்டை வாங்க, ஏன்னா அவங்க அங்கேருந்து வரணும்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பல லட்சங்களை செலவழிக்கணும். இப்போ நிறைய கண்ட்ரீஸில் என்னென்னா வீசா கிடையாது. இப்போ மருந்துகளை அனுப்புறதுக்கு நம்மகிட்ட நல்ல நல்ல வசதிகள் இருக்குது. குரியர் இருக்குது, எல்லா வகையான குரியர் இருக்குது. கூட அதை 3வது நாளே அவங்களுக்கு மெடிசன் கிடைக்கிற மாதிரி வசதிகள் இப்போ இருக்குது. அதனால் இப்போ ஃபாரின் இந்தியாங்கிறதுல வித்தியாசமே கிடையாது. எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் மருந்துகளை அனுப்ப முடியும். ஆனால் மருந்துகளை ஒரு நியாயமான ஒரு மருத்துவர், நல்ல மருத்துவராக இருந்து அனுப்பணும். இப்போ நிறைய நடக்குது. மருந்துகளை அனுப்புறதுல கொஞ்சம் கெமிக்கல் கலந்தது, தூத்தநாகம் கலந்தது, மெக்கானிசம் கலந்தது, இப்படி பல வகையான கெமிக்கல் கலந்த மருந்துகளை அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடனே முன்னேற்றம் தெரியணும். ஆனால் அதில் பக்க விளைவுகள் நிச்சயம் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க அலோபதி மெடிசன் மட்டும்தான் பக்க விளைவுகள் ஒன்று பத்தியம் கிடையாது. கொடுக்குற சில டாக்டர்களை ஏமாற்றவும் செய்கிறாங்க. சிலவங்க இது லோகங்கள் கலந்தது, பாதரசம் கலந்தது, கெமிக்கல் கலந்த மருந்துகளை இப்பவும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் நிச்சயம் பாதிப்பு உண்டு. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற டாக்டர் அதுக்கு தகுதியான முதல் பார்த்துங்க. நிறைய பேர் இப்போ விளம்பரம், எந்த விளம்பரங்களை பாருங்க, எங்கிட்ட வாங்க, குறிப்பிட்ட சில நாட்களை சொல்லி அதுக்குள்ள நான் குணப்படுத்துகிறேன் வாங்கன்னு சொல்கிறாங்க. கவர்ச்சியான விளம்பரத்தை நம்பி நீங்களும் போறீங்க, பல லட்சத்தை இழக்கிறீங்க. ஏன்னா சில நோயாளிகள் என்கிட்ட வந்து சொல்லுவோம், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஃபர்ஸ்ட்டில் சொன்னாங்க ஐவிஎஃப் பண்ணுங்க, அதுக்கு பிறகு சொன்னாங்க ஐவிஎஃப் பண்ணுங்க, கொஞ்ச நாளில் ஒன்றுமே இல்லை டொனேட் எடுத்துங்க. நான் இந்த நிகழ்ச்சி போக போக நிறைய சொல்லுவேன். இப்போ குழந்தைமைக்கு பேசும்போது அந்த நிகழ்ச்சி நிறைய பேசணும்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதை கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஆனால் ஃபாரின்ல இப்போ ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, நிச்சயமாக ஃபாரினுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டே கிடையாது. இங்கன்னா கைவசம் உடனே எடுத்துகிட்டு போகலாம், அங்கே ஒரு 3 days வெயிட் பண்ணோம். ப்ராப்பராக அவங்களுக்கு அந்த சிகிச்சைக்கான மருந்துலாம் நான் முறைப்படி கொடுத்துட்றோம். அதனால் அவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாட்டில் இருந்தாச்சுன்னா உள்நாட்டில் இருந்தாங்க. என்னை பொறுத்தவரையில் ப்ராப்பர் ரிப்போர்ட், அந்த நோயாளியோட வீடியோ கிளிப் போடணும் இருந்தால் நிச்சயமாக அந்த நோயாளிக்கு தரமான மருத்துவ சிகிச்சை நம்ம அளிக்க முடியும். கொஞ்சம் அவங்க நல்லபடி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைத்த பிறகு அவங்க இந்தியா வர வைக்கிறேன், வந்து அவங்கள பார்க்குறேன், பரிசோதனை பண்ணி இங்கே வந்து பார்க்கும்போது ஏதாவது பிரச்சனை தேவைப்பட பரிசோதனை செய்து பார்க்குறேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக 100% வெற்றி அடைய முடியும். நான் பேஷனுக்கு வர வைக்கிறேன். தலையை கெடுத்து பழக்கம் என்னோட கிடையாது. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் சொல்கிறேன், என்னால் அந்த நோயை குணப்படுத்த முடியும், இந்த நோயாளியை என்னால் காப்பாற்ற முடியும்னு இருந்தால் மட்டும்தான் அந்த நோயாளியை சிகிச்சை அளிக்கிறது. அந்த நோயாளிகள் என்னை ஏமாற்றுறது இல்லை. ஆனால் நம்பி வரலாம். 100% கண்டிப்பாக வெற்றி நான் கொடுக்க முடியும். எந்த நோயாக இருக்கட்டும், நான் முடியுங்கிற கேஸை மட்டும் தான் எடுக்கும், முடியாது எடுக்க மாட்டேன். அதனால் வெளிநாடு உள்நாடுங்கிற எனக்கு இந்த பாகுபாடு கிடையாது. இங்கே வந்தாலும் அவங்களுக்கு அந்த சிகிச்சை தான், அங்கே இருந்தாலும் அந்த சிகிச்சை தான். ஆனால் எனக்கு ப்ராப்பர் ரிப்போர்ட் நிச்சயம் வேணும். அந்த பேஷண்ட்டை நான் ப்ராப்பராக நான் பேசணும், பேசி எடுக்கணும், தகுந்த சிகிச்சை அதுக்கு பிறகு அளிப்பேன்.
கண்டிப்பாக 100% வெற்றி கொடுப்பேன். என்னால் முடியும் தான் கண்டிப்பாக அந்த கேஸ் எடுப்பேன், 100% வெற்றியும் கொடுக்க முடியும். அதனால வெளிநாடு இந்தியா தான் இருக்கணுங்கிற பாகுபாடு கிடையாது. நம்ம என்ன காலத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸ்கைப்ல நம்ம ஒரு ஆளும் ஒவ்வொருத்தர் பரிமாறிக்கொள்ள முடியும். வாட்ஸ்அப் இருக்குது, அதிக செலவே கிடையாது. இப்போ வைஃபர் இருக்குது, அதிக செலவே கிடையாது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதனால எந்த நோயாளி எங்கே வேணா இருக்கட்டும், ஒரு முறை வந்து பார்க்கணும்னா அவங்க வந்து பார்க்கலாம். அப்படிலாம் கொஞ்சம் மருந்து எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பார்க்கலாம். பார்த்தா நிச்சயம் தீர்வு. மூலிகை மருத்துவத்தில் முடியாது என்பதற்கு இடமே இல்லை. ஆனால் பத்தியம் நிச்சயம் உண்டு, பக்க விளைவு கண்டிப்பாக கிடையாது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கட்டாயமா வந்து ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். அடுத்த மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி கிருத்திகா.